ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம பிளாட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். இது ஃபார்மகாலஜிக்கல் இல்லை மாலிகுலர் பயாலஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். பிளாட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது டிஎன்ஏஓ அல்லது ஆர்என்ஏவோட ஃப்ராக்மெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல். இது நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஒரு சாலிட் சப்போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதை தனியாக படிக்கிற டெக்னிக் தான் இது. 4 வகையான பிளாட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று சதர்ன் பிளாட்டிங், அது டிஎன்ஏவை டிடெக்ட் பண்ணும். நார்தர்ன் பிளாட்டிங் ஆர்என்ஏவை செப்பரேட் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணும். வெஸ்டர்ன் பிளாட்டிங் இது ப்ரோட்டீன்ஸை செப்பரேட் பண்ணி டிடெக்ட் பண்ணுறதுக்கு உதவும். ஈஸ்டர்ன் பிளாட்டிங் இது ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் ஆன பிறகு அதை பற்றி படிக்கிற ஒரு டெக்னிக். ஃபஸ்ட்டு சதர்ன் பிளாட்டிங் பார்ப்போம். ஸோ இது டீநேச்சர்டு டிஎன்ஏ அகரோஸ் ஜெல், அதாவது ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் ரன் பண்ண பிறகு அதுலேருந்து நைட்ரோசெல்லுலோஸ்ன்ற ஒரு மெம்பரேன் பிரித்து எடுக்கிற ஒரு டெக்னிக் தான் இது. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் சதர்ன். அதனால தான் இதை சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த செட்டப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரேன் இருக்கும், அது கீழே அந்த ஜெல் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பஃபர் இருக்கும். ஸோ இந்த பஃபர் வழியாக இந்த பஃபர் இப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கும்போது, கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த ஜெல்லுலேருந்து இந்த மெம்பரேனுக்கு அந்த டிஎன்ஏ செப்பரேட் ஆகி அட்டாச் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட பிரின்சிபல். ஸோ இதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎன்ஏ பிரிச்சிருவாங்க அந்த அகரோஸ் ஜெல்லுலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு ஜெல்லில் எடுத்து செப்பரேட்டாக இன்னொரு ஜெல் ஆல்கலி பஃபரில் போட்ட ஒரு ஜெல்லில் ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு மேலே அந்த மெம்பரேன் நைட்ரோசெல்லுலோஸ் அப்படின்ற மெம்பரேன். ஸோ அதுக்கப்புறம் அது சிங்கிள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏவை பிரித்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ப்ரோப்ஸ் போட்டு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலிமா அந்த டிஎன்ஏவோட என்ன சைஸில் இருக்குது அப்படின்றத படிச்சுக்குவாங்க. இதான் சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக். ஸோ சதர்ன் பிளாட்டிங், நார்தர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங் இதுங்களுக்கு என்னென்ன டிஃபரன்சஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சதர்ன் பிளாட்டிங் டிஎன்ஏ பற்றினது, ஆர்என்ஏ பிளாட்டிங் அதாவது நார்தர்ன் பிளாட்டிங், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பிளாட்டிங் ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டது. எல்லாமே ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் தான் ரன் ஆகுதுங்க. எல்லாமே டிரான்ஸ்ஃபர் டு எ பர்டிகுலர் மெம்பரேன். அதுக்கப்புறம் சதர்ன் பிளாட்டிங்லையும் நார்தர்ன் பிளாட்டிங்லையும் சிடிஎன்ஏ அதுக்கப்புறம் சிந்தசைஸ் ஆகும். வேறஸ் வெஸ்டர்ன் பிளாட்டிங்கில் ஆன்டிபாடியோட அது அட்டாச் ஆகிடும். ஸோ சதர்ன் அப்படின்றவரால் வந்தது தான் சதர்ன் பிளாட்டிங். மற்ற எல்லாமே சும்மா பேருக்கு வச்சது தான், அது எந்த சயின்டிஸ்டோட பேரும் கிடையாது. டீநேச்சுரேஷன்ற ஒரு ஸ்டெப் இருக்கும் சதர்ன் பிளாட்டிங்கில் மட்டும். மெம்பரேன்ஸ் எது யூஸ் பண்ணுவாங்க? சதர்ன் பிளாட்டிங்கில் நைட்ரோசெல்லுலோஸ், நைலான். நார்தர்ன் பிளாட்டிங்கில் அமினோ பென்சாக்சி மெத்தைல். அப்புறம் வெஸ்டர்ன் பிளாட்டிங்கில் நைட்ரோசெல்லுலோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹைப்ரிடைசேஷன், அதாவது டிஎன்ஏவாக இருக்கும். சதர்ன் பிளாட்டிங்காக இருந்தால், நார்தர்ன் பிளாட்டிங்காக இருந்தால் ஆர்என்ஏ டிஎன்ஏ, வெஸ்டர்ன் பிளாட்டிங்காக இருந்தால் ப்ரோட்டீன் ஆன்டிபாடி. அப்புறம் டிடெக்ஷன், ஆட்டோ ரேடியோகிராம் யூஸ் பண்ணுவாங்க சதர்ன் அண்ட் நார்தர்ன் பிளாட்டிங். வெஸ்டர்ன் பிளாட்டிங் டார்க் ரூமில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். சதர்ன் பிளாட்டிங் டிஎன்ஏல நடக்கிற சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணும். நார்தர்ன் பிளாட்டிங் எம்ஆர்என்ஏவோட அளவு எவ்வளோ இருக்குது, அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, சைஸ் எவ்வளோ பெருசு, அதை செக் பண்ணும். வெஸ்டர்ன் பிளாட்டிங் ப்ரோட்டீன்ஸ், அது ஆன்டிஜென்ஸாக இருக்கலாம், ஆன்டிபாடிஸாக இருக்கலாம், அதை டிடெக்ட் பண்ணும். ஈஸ்டர்ன் பிளாட்டிங் போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதுக்கு அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டெக்னிக்ஸ். ஸோ இது பிளாட்டிங் டெக்னிக்ஸை பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.